லாஸ்ட் வீக் வெற்றிகரமா பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. இனிமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையான சாலட் எடுத்துக்கணுன்ட்டு. முன்னாடி நாள் நைட்டே வெள்ளை சுண்டல் ஊற போட்டு வச்சிட்டேன். இது கூட மிக்ஸ்டா நீங்க பட்டாணி, கருப்பு சுண்டல்லாம் கூட ஊற வச்சுக்கலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு சுண்டலை விட வெள்ளை சுண்டல் நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி வேணும்னா கருப்பு சுண்டல் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் சாலட்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் இறங்கும். அதனால வெள்ளை சுண்டலே ஊற போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சாலட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கூடவே ஏதாவது ஒரு வகையான கூழ் செஞ்சுருவேன். எதர் ராகி கூழ் இல்லைன்னா உளுந்து கஞ்சி, அப்படியும் இல்லைன்னா ஏதாவது பனானா, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி போட்டு மில்க் ஷேக் மாதிரியாவது ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி வேறு எதுவுமே இல்லை, ராகி மாவு மட்டும்தான் இருந்தது. அதனால் ராகி கூழே ரெடி பண்ணிட்டேன். சுண்டல் கையில் அமுத்தி பார்த்தா நல்லா மசியணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். வேக வச்ச சுண்டல் கூட குக்கும்பர், ஆனியன், கேரட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போல் அரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன். இட்லி மாவுக்காக அரைச்சி வைக்கலான்ட்டு அதையும் அரைச்சி வச்சிட்டேன் அப்படியே.